1898ஆம் ஆண்டுல மார்கன் ராபர்ட்சன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறார். அதுல அவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பல் அட்லாண்டிக்ல பயணிக்குது, பனிப்பாறைகள் எல்லாம் மோதி விபத்துக்குள்ளாகுது, 2500 நபர்களுக்கு பக்கம் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதுறார். அவர் எழுதிய 14 வருடங்களுக்கு பிறகு 1912ஆம் ஆண்டுல ஏப்ரல் 14ஆம் தேதி டைட்டானிக் கப்பல் அதே மாதிரி பனிப்பாறையில மோதி உடைந்து போகிறது. சுமார் 1513 பேர் இறந்து போறாங்க. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, அந்த கப்பல்ல இருந்த லைஃப் போட்டுகளுடைய எண்ணிக்கை முதற்கொண்டு நிறைய விஷயங்கள்ல அந்த நாவலுக்கும் உண்மை சம்பவத்துக்கு இடையே பெரிய ஒற்றுமை இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நாவல்ல அந்த கப்பலுக்கு அவர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? டைட்டன். இந்த கப்பலோட பேர் டைட்டானிக். இது பல பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வு சம்பவம் நடக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பு லண்டன்ல வெளிவந்த ஒரு நாளிதழ்ல W. டிஸ்டட் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் ஒரு சிறுகதையை எழுதுறார். இதே மாதிரி தான் எழுதுறார். ஒரு பெரிய கப்பல் விபத்துக்குள்ளாகுது, நிறைய பேர் இறக்குறாங்க, பனிப்பாறை மோதி விபத்துக்குள்ளாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. எழுதிட்டு கடைசியா என்ன முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய பெரிய பெரிய கப்பல்களுடைய கட்டுமானம்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நிச்சயமா இதே மாதிரி ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு வேற எழுதுறாரு. இல்ல பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவர் என்ன ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி எழுதினவர் தானே, கடைசியில இப்படி வேற உண்மையாவே நடக்கும்னு வேற எழுதினவர் தானே. ஆனா அந்த டைட்டானிக் கப்பல்ல இறந்து போன அந்த 1513 பேர்கள்ல அந்த எழுத்தாளரும் ஒருத்தர் அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய விதியினுடைய விளையாட்டு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற உள்ளுணர்வு சொல்லி இருக்கு. ஆனா அவருடைய உள்ளுணர்வு உண்மையான சம்பவத்தில் வழிகாட்ட தவறிவிட்டது. அது எப்படிங்க இது சாத்தியமா இருக்க முடியும்? அப்படியே அக்யூரேட்டா எழுதிட்டாங்களா அப்படின்னா அக்யூரேட் இல்ல. ஆனா அதோட சாயலை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஏதோ ஒரு இயற்கையினுடைய சூட்சுமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய கதையை இவர்கள் கடந்த காலத்திலிருந்து பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அது எப்படி அவங்க செய்ய முடிஞ்சிச்சு? நிறைய சம்பவங்கள் எழுத்தாளர்கள் அன்னைக்கு சொன்னாங்க அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நிறைய சம்பவங்களை பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் எது உந்துதல் அப்படின்னு சொன்னா எழுத்து. எழுத்தாளர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படின்னு இல்லை, அவங்க ஞானவான் ஆகிறது இல்லை. ஆனா எழுதுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளார எங்கில எழுத்தாளர்கள் தன்னுடைய கதைகள்ல சில சிக்கல்களை தானே போட்டுக்குவாங்க, தானே முடிச்சு போட்டுக்குவாங்க. அந்த முடிச்ச அவங்களாலே அவிழ்க்க முடியாது, ஒரு சிக்கல் அவங்களே உருவாக்கிடுவாங்க அந்த எழுத்துல. அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கான விஷயத்தை அவங்க அப்படியே குடைஞ்சுக்குவாங்க, மனசை போட்டு குடைஞ்சுக்குவாங்க. சில எழுத்தாளர்கள் தலைகீழா நின்றுகிட்டு நான் இந்த சிக்கலுக்கு தீர்வு வர வரைக்கும் நான் தலைகீழா நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறவங்களா உண்டு. சில சமயங்கள்ல தூங்குகும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி தன் கதையில உருவாக்கின சிக்கலை மனசுல போட்டுக்கிட்டு தூங்க போயிடுவாங்க. பேனா பேப்பர் நோட்டு தலையணைக்கு பக்கத்துல வச்சுக்குவாங்க. இரவு திடீர்னு ஒரு புதிய யோசனை வரும், எந்திரிச்சு எழுதிடுவாங்க. இதை ஏன் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய மனது எந்த சிக்கலையும் தீர்ப்பதற்கு தயார் நிலை இருக்கக்கூடியதுதான். அதுக்கான ஆற்றல் இருக்கு. எங்கிருந்து வேண்டுமானாலும் அதற்கான தீர்வை நம்முடைய மனதால் கொண்டு வர முடியும். ஒன்னே ஒண்ணு, அதுக்கு அது தேவை அப்படின்னு அதுக்கு புரிய வைக்கணும். நீங்க இதை நீ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு உங்க மனசுக்கு நீங்க புரிய வைக்கணும். மனசுக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா மனசு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடித்து விடும். மனசுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். மனசுக்கு நம்ம செய்வோம்னு நம்பிக்கை கொடுக்கணும். நம்பிக்கையோட ஒரு காரியத்துல இறங்குனீங்கன்னா நிறைய யோசனைகள் பிறக்கும். நம்பிக்கை இல்லாம காரியத்துல இறங்குனீங்கன்னா முட்டுக்கட்டைகள் மட்டும்தான் உங்க முன்னாடி நிற்கும். நம்பிக்கை, இதுதான் மிகப்பெரிய சூத்திரமே. சரி, மறுபடியும் இந்த எழுத்துக்கு வருவோம். எழுத்தாளர்கள் எப்படி இந்த மாதிரி விஷயங்களை அவங்களால யூகிக்க முடியுது அல்லது தெரிஞ்சுக்க முடியுது? அவங்க ஒரு ஸ்பெஷல் ஞான திருஷ்டி பெறாங்களா அப்படின்னு கேட்டா, அதுல இருக்க சூட்சுமமே என்னன்னா எழுத்துதான், எழுதுதல். ஆபிரகாம் லிங்கனுடைய ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, எதிர்காலத்தை கணிப்பதற்கு மிகச்சிறந்த வழி அதை உருவாக்கி விடுவது அப்படிங்கிறார். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கும் போது எழுத்து இன்னைக்கு நவீன காலகட்டத்தில்
பிரபலமாக இருக்கக்கூடிய பல பேர், சாதித்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, காலையில தங்களுடைய லட்சியங்களை எழுதுவது தங்களுக்கு உந்து சக்தியை கொடுத்திருக்கு, தெளிவை கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. ஜர்னலிங் அப்படின்னு இன்னைக்கு அது ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நீங்க டைரி எழுதக்கூடிய பழக்கம் கொண்டவராக இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களை அறியாமலே மாற்றங்கள் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. டைரி மட்டும் எழுத ஆரம்பிச்சு பாருங்களேன், முயற்சி செஞ்சு பாருங்க, உங்களை அறியாமே உங்க வாழ்க்கையில சில சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். காலை பழக்கம் அப்படின்னே சொல்றாங்க. இந்த காலை பழக்கங்கள்ல தியானம் மிகச்சிறந்த பழக்கம். அதன் பிறகு மிகச்சிறந்த பழக்கமா கருதுறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ். இதெல்லாம் இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு மிகச்சிறந்த பழக்கத்தை நிறைய பேர் பரிந்துரை பண்றாங்க. என்னன்னா எழுதுவது. இன்னைக்கு நாம என்ன செய்யணும், எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, இந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதுவது உறுதுணையா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்களும் கூட எழுதுறத முயற்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்முடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு கோவப்படுறதா இருக்கலாம் அல்லது பொறாமப்படுறதா இருக்கணும். இந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு கோவப்பட்ட தருணத்தை பத்தி இரவு உட்கார்ந்து எழுதுங்க. இதுக்கு நான் கோவப்பட்டிருக்கணுமா அப்படின்னு எழுதும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒண்ணு இல்லை, நீங்க நமக்கு பெரும்பாலும் எழுதுறதுன்னு சொன்னா ஒரு காலகட்டத்தில் கடிதம் எழுதுறது இருந்துச்சு. கடிதம் எழுதும் போது கவனிச்சீங்கன்னா அந்த ஒரு அன்பு உருவாகும். இன்னைக்கு மெசேஜ்ல தங்கிலீஷ்ல டக்கு டக்குன்னு டைப் பண்ணி போட்டு போயிடும். அதை கைப்பட எழுதும் போது எழுதணும், டைப் பண்ணணும் இல்ல, கைப்பட எழுதும் போது உங்களுக்கு உங்களுடைய வெளிமனம் அமைதியாகி உள்மனம் விழிப்புறும். நீங்க எழுதி பாருங்களேன், உங்க வார்த்தைகளில் செம்மை உருவாகும். நீங்க எழுதக்கூடிய பழக்கம் கொண்டவரா இருந்தீங்கன்னா உங்க வார்த்தைகள்ல வலிமை உருவாகும். இது வேணா முயற்சி பண்ணி பாருங்க. தினமும் எழுதுங்க. உங்களை பத்தி எழுதணும்னு கூட நினைங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எழுதுங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு சுய விமர்சனம் பண்ணிக்கங்க. அதை எழுத்துல பதிவு பண்ணுங்க. நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எழுதுங்க. அப்ப என்ன ஆகும்னா, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கணும், இந்த ரெண்டுமே ஆழமா மனசுல பதியும் நீங்க எழுதுகின்ற பொழுது. தியானம் பண்ணக்கூடியவங்க, இப்ப அந்தர்ஜோதி தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் கடைபிடிக்க சொல்லி பரிந்துரை பண்றேன். அன்பர்களே, நம்ம 21 நாள் வகுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறோம், பிரம்மமுகூர்த்த வகுப்பை. அதுல முக்கியமான ஒரு பயிற்சி, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல ஸ்பெஷல் ட்ரைனிங்ல இது முக்கியமா இருக்க போது என்னன்னா, நீங்க ஒவ்வொரு தியானத்தின் முடிவிலும் அதை பதிவு செய்வது. அந்த தியானத்துல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு மனசு அலைபாஞ்சிச்சா, எந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துச்சு, நான் எப்படி உணர்ந்தேன், நான் தியானம் முடித்த பிறகு என்னுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு 4 வரியாவது பதிவு செய்ய வேண்டும். ஸ்பிரிச்சுவல் டைரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பதிவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் தியானத்திலும் மேம்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கையிலும் மேம்படுவீர்கள். உங்களுடைய லட்சியங்களை எழுதுங்க, பதிவு பண்ணுங்க. உங்க மனசுக்கு ஆழமா பதிவாகும். உங்க மனசுக்குள்ள எது ஆழமாக பதிவாகிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவும் நடக்கும், எதற்கு பயப்படுகிறீர்களோ அதுவும் நடக்கும். இந்த சூத்திரத்தை புரிஞ்சுங்க. நீங்க எதை நம்புறீங்களோ அதுவும் நடக்கும், உங்க வாழ்க்கையில் நடக்கும். எதுக்கு பயப்படுறீங்களோ அதுவும் நடக்கும். இந்த ரெண்டுமே அந்த செயலை ஈர்க்கக்கூடியது. நேர்மறையும் நடக்கும், எதிர்மறையும் நடக்கும். நீங்க எதை நம்புகிறீர்கள், எதை உணர்கிறீங்க, அந்த நம்பிக்கையும் உணர்வுபூர்வமா இருக்கணும். பயம் உணர்வுபூர்வமா இருந்தாதான் அதுக்கு பேர் பயமே. நான் சொல்ற வித்தியாசம் புரியுதுங்களா? நம்ம நம்பிக்கையை மேலோட்டமா வைக்கிறோம், ஆனா பயத்தை மேலோட்டமா வைக்கிறது இல்ல. எந்த நெகட்டிவிட்டியும் மேலோட்டமா இருக்கிறது இல்ல. நெகட்டிவான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு, பாசிட்டிவான விஷயங்கள்லாம் மேலோட்டமா இருக்கு. நான் சொல்ற கோணம் புரியுதுங்களா? நம்பிக்கையில மேலோட்டமான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். பயத்துல மேலோட்டமான பயம், ஆழமான பயம்னு பிரிச்சா சொல்றோம். பயம்னாவே பயம்தான் இல்லையா? அதே ஒரு பயம் என்ன பண்ணிடுது, உங்க முதுகு தண்டை சில்லிட வைக்குது, ஒரு காரியத்தை செய்ய வேணாம்னு நினைக்க வைக்குது, இதுல தோத்துருவோமோ அப்படின்னு உட்கார வைக்குது. ஆனா நம்முடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு நம்மளை உசிப்பி எழுப்புறது இல்லையே, அந்த அளவு ஆழமான நம்பிக்கை நம்ம வைக்கிறது இல்லையே. அதனாலதான் இந்த காலகட்டத்தில் நெகட்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா பரவுது. பிகாஸ் பாசிட்டிவான விஷயங்களை மேலோட்டமாகவும் நெகட்டிவான விஷயங்களை ஆழமாகவும் நாம் சிந்திக்கிறோம். நம்ம மனசு பாசிட்டிவான விஷயங்களை மேலோட்டமா எடுத்துக்குது, நெகட்டிவான விஷயங்களை ஆழமா எடுத்துக்குது, உணர்வுபூர்வமா எடுத்துக்குது. நம்பிக்கை உணர்வுபூர்வமா இருக்கிறது இல்ல, அச்சம் உணர்வுபூர்வமா இருக்கு, தோல்வி மனப்பான்மை உணர்வுபூர்வமா இருக்கு, கோபம் உணர்வுபூர்வமா இருக்கு, சாந்தம் உணர்வுபூர்வமா இருக்கு, மேலோட்டமா இருக்கு.
இதுதான் இப்ப பிரச்சனை. சரி, இப்ப என்ன பண்ணணும்? உணர்வுபூர்வமா பாசிட்டிவான விஷயங்கள் உள்ள போகணும்னா எழுதுங்க. ஆனா தியானத்தோடு இணைந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை அது கொடுக்கும். மிகப்பெரிய மறுமலர்ச்சி நிச்சயமா கொடுக்கும். ஆக எழுதுவது அப்படின்னு நினைச்சீங்க, எதையாவது எழுத முயற்சி பண்ணலாமே. இப்படிதான் எழுதணும்னு இல்லைங்க. நாளை காலையில இருந்து எழுதுதான் முயற்சி பண்ணி பாருங்களேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம எழுதுற பழக்கத்தையே விட்டுட்டோம். இப்ப எல்லாமே டைப்பிங் தான். சரிதானா? அதுக்கு சின்ன சின்னதான மாற்றங்களை செய்யுங்கள். பெருசா மாற்றம் சொல்லல, சின்ன சின்னதான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் செய்து பாருங்கள். அது பெரிய மறுமலர்ச்சியை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். அந்த சின்ன மாற்றம் எழுதுவதாக இருக்கட்டுமே. யாருக்கு எழுதுறதுங்க? நீங்க மற்றவங்களுக்கு கடிதம் எழுத தேவையில்லை. நான் ஒரு யோசனை சொல்றேன். ஒண்ணு, உங்களுக்கு நீங்களே கடிதம் எழுதுங்க. அன்புள்ள வரதராஜன், அன்புள்ள ராஜா, அன்புள்ள வடிவேல், இப்படி எழுதுங்க. அப்படி இல்லையா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சுங்க. அன்புள்ள கிருஷ்ணா, இன்னைக்கு ரொம்ப நீ என்ன கஷ்டப்படுத்திட்ட, இது நியாயமா சொல்லு, உன்னை நம்பிதானே இருக்கேன், இப்படி எழுதுங்க. நீங்க இப்படி எழுதும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களை அறியாமலேயே உங்கள் மீது அன்பு பிறக்கும். உங்களை நீங்க மன்னிப்பீங்க. சுய கடிதங்கள் எழுதி பாருங்கள், அல்லது தெய்வத்துக்கு கடிதம் எழுதி பாருங்க. முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். டைரி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இப்படி கடிதம் மாதிரி எழுதுனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத கடவுளுக்கு கடிதம் எழுதுங்களேன். எழுதுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டைல் எழுத தோணுதோ அந்த ஸ்டைல்ல எழுதுங்க. நிச்சயமா எழுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களை பற்றி எழுதுங்க. மற்றவங்களை பத்தி வம்பளக்கிற விஷயங்களே வேணாம். உங்களை பத்தி எழுதுங்க. நீங்க உங்களை பற்றி எழுத எழுத உங்களை பற்றிய தெளிவு பிறக்கும். தெளிவு பிறந்தால் அதுதான் ஞானம். தெளிவு பிறந்தால் அதுதான் வாழ்க்கை வெளிச்சம். அந்த ஜோதி தியான சாதகர்கள் அல்லது யோக சக்தி சாதகர்கள், சிவமகா ருத்ரமந்திர சாதகர்கள் இதை பயிற்சிக்கு பிறகு முயற்சி பண்ணி பாருங்க. குருவுக்கு கடிதம் எழுதி பாருங்க. அன்புள்ள குருநாதா எழுதி பாருங்க. நிச்சயமா பெரிய மாற்றத்தை நிச்சயமா நீங்க அடைவீங்க. முயற்சி பண்ணி பாருங்க.